ஹாய் மக்களே. ஓகே, அடுத்த கேம்பிங் ட்ரிப்புக்கு நம்ம ரெடி ஆயாச்சு. இது வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கேம்பிங் பண்ணியிருக்கோம். ஒன்று மவுண்டைன் பக்கம் பண்ணியிருந்தோம், ரிவர் சைடில் பண்ணியிருந்தோம், அப்புறம் வேலி வியூ பண்ணியிருந்தோம்ல, வேலி வியூ, அப்புறம் அந்த காட்டுக்குள்ள வேலி வியூவில் ஒன்று பண்ணியிருந்தோம், அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒன்று பண்ணியிருந்தோம். சரி, அடுத்த தடவை என்ன இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு சர்வே போட்டுவிடுவோம். அதில் ஏதாவது நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடைச்சதுன்னா அதில் நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஒரு சர்வே போட்டுருந்தோம். நிறைய பேர் பீச்சில் பண்ணுங்க, கொஞ்சம் வித்தியாசமே இருக்குமே. ஒரு 10 பேர் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க. சரி, அதுக்காக சரி பீச் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம வந்து பீச்சில் தான் கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் இருக்கிறனால சரி கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு எதிராக நியரஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தோம். ஸோ கோயம்புத்தூர் பக்கத்துலன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாவக்காடு இருக்குது. சாவக்காடு விட்டால் நமக்கு அடுத்து செராய் பீச் இருக்கு இல்லையா, செராய் பீச். அப்புறம் அதை விட்டா என்னடான்ட்டு தேடிட்டு இருந்தோம். அப்புறம் எதாச்சும் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு ஸ்நேகதீரம் பீச் இருக்கு, அங்கே ட்ரை பண்ணுங்க, அங்கே நல்லா இருக்கும் இடம். ஸ்நேகதீரம் பீச் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 140-150 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ரொம்ப நியரஸ்ட் கோயம்புத்தூர் இருக்க மக்களுக்கு நியரஸ்ட் பீச்னா அது கண்டிப்பாக ஸ்நேகதீரம் பீச் தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒன் டே ட்ரிப் மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்நேகதீரம் பீச் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 புது ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, 2 புது ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்றதை இப்பவே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்கிறதுல. ஓகே, இல்ல நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன அப்படின்றத க்ளூஸ் நாங்க தரோம். 2 ப்ராடக்ட்டுக்கான க்ளூ நாங்க தரோம். அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. மறக்காம உங்க அட்ரஸையும் போட்டுருங்க. யாரு கரெக்டான பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்புடப்பா இல்ல, வேற நிஜமாலுமே நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அட்ரஸை மறக்காம போடுங்க. கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு பிரைஸ் வீடு தேடி வரும் இல்லையா, கண்டிப்பா வரும். சரி, முதல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் வீடியோ சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அம்ஜிக்கரையில இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட கோர் இதுதான் ஆக்சுவலா. சோ அதனால இது கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கோர் ப்ராடக்ட் இதுதான். நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கறவங்க தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு 100 பேர் பார்ப்பாங்களா? சரி, ஓகே, நீங்க அதை கண்டுபிடிங்க. கரெக்டான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பரிசு பொருளை வாங்கிட்டு போங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்னொன்னு என்ன, பீச்ல கேம்பிங் பண்ண போறோம் இந்த தடவை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வழக்கமா எந்த இடத்துல நாங்க டென்ட் போடுவோன்றது முதற்கொண்டு எங்களுக்கு எங்களோட பிளான்ல இருக்கும். இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு போறோன்றது மட்டும் தான் தெரியும். எங்க டென்ட் போட போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. மக்கள் நடமாட்டம் இருக்க பகுதியில கொண்டு போய் டென்ட் போட்டோம் அப்படின்னா லேகியம் விற்கிறவங்கன்னு நினைச்சிருவாங்க. அதனால நாங்க என்னன்னா போய் தான் பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல டென்ட் போட போறோம், என்ன பண்ண போறோம்ன்ற நிறைய கேள்விகளோட தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அதுக்கான எல்லா பதிலையும் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த பீச்சோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இது கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ நிறைய வண்டி பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது தான். ஹெல்ப்பா நம்மளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு. வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ என்ன மீன் இது? மல்லவாக்கா. இப்போ அடுத்த போட்டில் போய் பார்ப்போம் என்னதான் வச்சிருக்காங்கன்னு.
இதை திருப்பி விடுங்க. கரைக்கு வந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ் நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே தண்ணியில் கொண்டு போய் விட்டாலும் அது போகிற மாதிரி தெரியல. ஒரு வழியாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்த பிடிச்சிருக்கோம் கேம்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு. டென்ட்டு பேகு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா சுற்றி சுற்றி எங்கே போனாலும் மக்களாகவே இருக்காங்க. அதுவும் நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் இந்த தொப்பியும் பார்த்தாங்க அப்படின்னா எல்லோரும் மேலேருந்து கீழே ஒரு தடவை வெறிக்க பார்க்குறாங்க. சரி, ஒரு வழியாக கொஞ்சம் ஐசோலேட்டடாக கொஞ்சம் தனியாக ஒரு இடத்துக்கு பிடிப்போன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த இப்போ தான் பிடிச்சிருக்கிறோம். வாங்க பார்ப்போம். ஐ திங்க் இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். லெட்ஸ் சி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆக போகுது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம் சொன்னோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா GoPro 12. ஸோ லாஸ்ட் வீக் தான் அது வாங்கினோம். இன்றைக்கி பார்ட் ஆஃப் த வீடியோ இதை தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருதுன்றதை பார்ப்போம். எவ்வளோ பேர் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஆன்சர்ஸ் சொன்னவங்களுக்கு மட்டும் தான் ப்ரைஸு. எல்லோரும் ப்ரைஸ் கேட்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக இதை கெஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரே ப்ரைஸு, ஃபஸ்ட்டு ப்ரைஸு கண்டிப்பாக சோப்பு டப்பா இல்லை. ஓகேவா, அது நான் கேரண்டி. ஓகே, நாங்கள் வாங்கின 2வது ப்ராடக்ட் இதுதான். ஏற்கனவே ஒரு டென்ட் வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேசிக் டென்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுனால சரி இந்த டென்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க டென்ட்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம், பேக்ஸு, ஷூஸு, அது இது எல்லாமே வச்சுக்கலாம். பட் இது கொஞ்சம் காம்பேக்டான டென்ட் தான், பட் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பீச் மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்ம அந்த ஹூக்ஸ் அடிக்கணுன்ற அவசியம் இருக்காது. டக்குன்னு சீக்கிரமாக அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் புதுசாக வாங்கின 2வது ப்ராடக்ட் இது தான். க்ளூ கரெக்டாக கொடுத்தோமா இல்லையான்னு தெரில. ஒருவேளை இதுக்கு யாராவது கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. ஓகே, மறக்காமல் அட்ரஸை போட்டுருங்க கமெண்ட். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7:30 ஆச்சு. 7:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீச்சில் ஃபுல் க்ரௌடு, நம்மளை சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க.
அஃப்கோர்ஸ் பீச்சுனா ஆளுங்க இருக்க தான் செய்வாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருமே இல்லை. நீங்கள் பாருங்கள் சுற்றி எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு மட்டும் இப்போ பாருங்களேன். சுற்றியும் யாருமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம டின்னர் குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டின்னருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு நூடுல்ஸு, அதில் கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 10-15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் ரெடி. ஓகே, நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, நூடுல்ஸு பன்னீர் அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. காற்று தான் பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்குது. இந்த அடுப்பு பற்ற வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ள நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். சாப்பிடுமா? நைட் டைம் பயங்கர குவைட்டாக இருக்குது. நிறைய சின்ன சின்ன நண்டுலாம் ஓடுது, தெரியுதான்னு தெரியல. சின்ன நண்டு நிறைய ஓட்டு ஓடிடுச்சு. ஒரு பெரிய நண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டென்ட் இங்கே இருக்குது, அப்படியே டென்ட்டுக்கு போவோம். ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.